ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். இந்த முறை நம்ம பார்க்க போகிறது வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991, த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இது பற்றி நிறைய பேர் நான் வேறு வேறு ரூல் பாலிசி பற்றிலாம் எழுதும்போது நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, இதை பற்றியும் கொஞ்சம் எழுதுங்கன்ட்டு. ஸோ நான் இதை எழுதுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் சாய் தீபக், விஷ்ணு சங்கர் ஜெயின், பராசுரன், ஹரிசங்கர் ஜெயின், இவங்க எல்லாரோடைய ஸ்பீச்சை நிறைய முறை திருப்பி திருப்பி கேட்டேன். ஏன்னா நம்ம லாயர் கிடையாது. அந்த பேக்ரவுண்டு நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஸோ அது தப்பாக எழுதிடக்கூடாது, கரெக்டான விஷயத்த சொல்லணுன்றதுக்காக அவங்களோடது பழைய ஸ்பீச்சஸ் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டது, அவங்க எழுதுறதெல்லாம் படிச்சுட்டு, அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட அந்த ஃபுல் எல்லாத்தையுமே படித்தேன். நான் படிச்சுட்டு ஓரளவுக்கு சட்ட பின்னணி, அதாவது லாயராக இல்லாமல், இல்லை லாகர் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக எழுதுகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன் இருக்கலாம் மேபி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை அந்த லாவை நீங்களாக கூகுள்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம், கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கேட்டுங்க. நான் சொல்கிறத ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க, நீங்களும் சொந்தமாக ஒரு முறை கேட்டுங்க, சரிங்களா? ஸோ நம்ம இந்த சட்டம் பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் 1991 ஏன் வர வேண்டி இருந்ததுன்றது கொஞ்சம் பேக்ரவுண்டை அதை பார்க்க வேண்டியிருக்கு. 1988க்கு முன்னாடி வரலாம் காங்கிரஸ் ஒரு 10 இயர்ஸ் இந்திரா காந்தி ப்ளஸ் அதுக்கப்புறமா ராஜீவ்காந்தி சடனாக ப்ரைம் மினிஸ்டர் ஆனார், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது போஃபர்ஸ் கரப்ஷன் ரொம்ப பெரிய லெவலில் 1988 ராஜீவ்காந்தி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அது தொடர்ந்து அதை என்கொயரி பண்ணுற, அதாவது விபி சிங் இருந்தார் இல்லைங்களா, அவர் அப்போது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் அதை பற்றி என்கொயரி இனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்போ பெரிய பிரச்சனையாகிட்டு மறுபடியும் அவர் ரிசைன் பண்ணிட்டார். அது வரலாம் அவர் காங்கிரஸில் தான் இருந்தார். அவர் அதுக்கப்புறமா ஜனதா கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு 1989 எலெக்ஷன் நடக்குது. 89 எலெக்ஷனில் ஜனதா கட்சி, அவங்க கம்யூனிஸ்ட்டு, அந்த மாதிரி லாலு பிரசாத் யாதவ், இவங்கெல்லாம் ஜனதாதளில் தான் இருந்தாங்க அப்போது. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த முறை ராஜீவ்காந்தி ரொம்ப பெரிய லாஸ், அவருக்கு சரியான சப்போர்ட் இல்லாமல் இவங்க வராங்க. ஆனால் எல்லாமே காயிலேஷன் கவர்மெண்ட் ஆகுது, அதாவது யாருக்குமே இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ காயிலேஷன் கவர்மெண்ட் ஆகிட்டு விபி சிங் அப்போ பிஜேபியும் இப்போ வந்துருச்சு. ஸோ பிஜேபியோட சேர்ந்து எல்லாமே ஒரு காயிலேஷன் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணி விபி சிங் ப்ரைம் மினிஸ்டர் ஆனார். ஆனால் விபி சிங் காங்கிரஸில் இருந்ததுனால அவருக்கு அந்த அவரோட ரூல்ஸ் அவர் பாலிசிஸ் எல்லாம் அந்த காங்கிரஸோடது எல்லாமே எஃபெக்ட் இருந்தது. ஸோ அவர் அந்த முஃப்தி முகமது சையத் இருந்தார் இல்லைங்களா, அவரோட பொண்ணு ரூபா சையத், அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு தான் ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு முக்கியமான தீவிரவாதிகள்லாம் விடுவிச்சாங்க. ஸோ பாஜக அப்போவே அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் 1990 பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பண்டிட், இந்த காஷ்மீர் ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விவகாரமும் நடக்க பாஜக ரொம்ப அகைன்ஸ்டாக போக ஆரம்பித்தாங்க. அது கூட்டணியில் காயிலேஷன் கவர்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எல்லா பார்ட்டியும் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டில் போயிட்டு இருந்தாங்க. ஒன்லி பாஜக அகைன்ஸ்டாக இருந்தாங்க, அதுக்கு அப்பீஸ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ அது எல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நடந்துகிட்ருக்கும்போது பிஜேபியில் லால் கிருஷ்ண அத்வானி சார் ஒரு ரத் யாத்திரா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அயோத்தி ராமர் கோயில் இஷ்யூ ரொம்ப பெருசாகிட்டு இருந்து விஹெச்பி மூலமாக. ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக பிஜேபி ஒரு ரத் யாத்திரா ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால விபி சிங் எல்லாமே அகைன்ஸ்ட் ஆனாங்க, அந்த ரத் யாத்திரா நடத்தக்கூடாது, அந்த மாதிரி நடத்த விட மாட்டோம் அப்படி இப்படின்னு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரத் யாத்திரா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி தடுக்கிறதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக பீகாரில் அவர் என்ட்ரி ஆகும்போது லாலு பிரசாத் யாதவ் இருக்கார் இல்லைங்களா, அவரும் காயிலேஷனில் அவரும் இருந்தார். அவர் மூலயமா ரத் யாத்திராவை யூபியில் என்ட்ரு ஆகக்கூடாது, உத்தரப்பிரதேசத்தில். அது மெயின் டார்கெட்டாக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அது வரலுமே ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இது பெரிய அளவில் வந்துருச்சுன்னா பிஜேபி தனியாக அடுத்த முறை வந்துடும்ன்ற ஒரு பயம். ஸோ அந்த பயத்தினால லாலு பிரசாத்தை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த ரத் யாத்திராவை உடைக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக இது பண்ணாங்க. இதே சமயத்தில் அந்த காஷ்மீர் பண்டிட் பிரச்சனை, அது ரூபா சையத் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் தொடர்ந்து வர பிஜேபி அந்த காயிலேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்தால் என்ன ஆகும், கட்சி கவழற சுச்சுவேஷன், கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருக்குது.
இப்போ வந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, மண்டல் கமிஷன் அந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதை கொண்டு வரதுக்கு ஆரம்பித்தோன்னா மறுபடியும் பெரிய அளவில் கலாட்டா நடக்குது, ரொம்ப பெரிய கலவரம் நடக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவங்களது ஆட்சி கவிழ்ந்துருச்சு. ஸோ இது ஒரு இந்த பாயிண்ட்டை நீங்கள் இந்த பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த சட்டம் ஏன் எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டாக கொண்டு வந்தாங்கன்றது நல்லா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கிற இயர் வந்து 1990 எண்டு 91 வச்சுங்களா. 1991 வந்து ராஜீவ்காந்தி மறுபடியும் எலெக்ஷன் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எலெக்ஷன் வருது. ஸோ ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப பரபரப்பாக இது அவரோட கேன்வாசிங்லாம் பண்ணுறாரு, பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. பட் அது வந்து 2 பார்ட்டாக நடந்தது. 1991 எலெக்ஷன் வந்து 2 பார்ட்டாக நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேல, அதுக்கப்புறமா ஜூன் எண்டில், அந்த மாதிரி 3 பார்ட்டாகவும் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரொம்ப காங்கிரஸ்க்கு வந்து ஒன்றுமே சப்போர்ட் இல்லை. அதாவது நிறைய வின் பண்ண முடியாதுன்ற அந்த எலெக்ஷனுக்கு அப்போ சர்வேலாம் நடக்கும் இல்லைங்களா, அந்த சர்வே படி வந்து எலெக்ஷனில் காங்கிரஸ் ரொம்ப பெரிய லெவலில் லாஸ் ஆக போகுதுன்ற ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டைமில் வந்து 1991 மே 20th அந்த மோசமான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டு பேரையே கெடுக்கிற விஷயம் நடந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஸ்ரீபெரும்புதூரில். ஸோ அது ஒரு வரலாற்றின் கருப்பான பக்கங்கள். அந்த சமயத்தில் அவர் டெத் ஆச்சு. அதாவது செகண்ட் பேஸ் எலெக்ஷன் வந்து செகண்டோ தேர்ட் பேஸோ வந்து இன்னும் நடக்கலை. அந்த டைமுக்கு அவர் டெத் ஆச்சு, மர்டர் ஆனாங்க. ஸோ அந்த அனுதாபாலையில் லாஸ்ட்டில் வந்துட்டு காங்கிரஸ் நிறைய சீட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்போவும் மெஜாரிட்டி இல்லை, 232 சீட்ஸ் காங்கிரஸு. பிஜேபி ஃபஸ்ட்டு பேஸில் வந்து நல்லா வந்தது, 120 சீட்ஸு. செகண்ட் பேஸ் வந்து காங்கிரஸ், அதாவது ராஜீவ்காந்தி டெத் இல்லாமல் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் அவங்க வந்து மெஜாரிட்டிக்கு நியரஸ்ட் வந்திருப்பாங்க அந்த டைமே. பட் வர முடியல. இது இல்லாமல் ஜனதாதள், கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் 59, 35, இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிங்க கச்சாமச்சான 1, 2, 5 சீட்டு, 10 சீட்டுன்னு, 1 சீட்டுன்னு நிறைய எக்கச்சக்கமான கட்சிங்க. ஸோ பிஜேபி வந்து வரக்கூடாதுன்றதுல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ முதல்ல ஜனதாதளுக்கு இருந்து பிஜேபி வெளியே வந்தப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ காங்கிரஸ் மெஜாரிட்டி, அதாவது காயிலேஷனுக்குள்ள மெஜாரிட்டி இருக்கிறதுனால 232 சீட்ஸ்ன்றதுனால மற்ற கட்சியெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. மொத்த பேருக்கும் ஒரே ஒரு டார்கெட் தான், பாஜக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த சிம்பிள் இதில் காயிலேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ராஜீவ்காந்தியும் டெத் ஆகிட்டதுனால அடுத்தது சோனியா காந்தி. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சோனியா காந்திக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா தான் அந்த அயோத்தியா பாபர் மசூதி இடித்ததெல்லாம். ஸோ அது தொடர்ந்து பயங்கரமாக கலவரங்கள் நடந்தது. இந்த கலவரங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரே குழப்பம், ஃபுல்லாக கண்ட்ரிலையும் எக்கச்சக்கமான பிரச்சனை. ஸோ 1991 எண்டில் வந்து சடனாக இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்தாங்க. பாஜக ஃபுல்லாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பாஜக வந்து ஒன்லி 120 சீட்ஸ், மிச்சம் எல்லாமே வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பார்ட்டிஸ், மொத்தமாக கம்யூனிஸ்ட், ஜனதாதள், காங்கிரஸ், இன்னும் அந்த சின்ன துக்கடா கட்சிங்க எல்லாம் சேர்ந்து அதை நிறைவேற்றிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து முஸ்லீம் ஓட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹிந்து ஓட்டு வந்து எப்போவுமே கட்சி, அதை மண்டல் கமிஷன் கொண்டு வந்தது அதுதானே. கட்சி ஜாதி வழியாக இந்துங்களை பிரிச்சுட்டா முஸ்லீம்ஸ் ஒன்றா சேர்த்துட்டாக்கா நம்ம வின் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது, இப்போத்துலேருந்து இல்லை, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இதே தான் நடந்துகிட்ருக்கு. நம்மளும் அதையும் பார்த்துட்டே இருக்கிறோம், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னமும் வேடிக்கை பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ நம்ம மேட்ரை வந்து 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், இந்த பேக்ரவுண்டில் விபி சிங், நரசிம்மராவ் இவங்களது பேக்ரவுண்ட் நான் சொன்னேன். இந்த பேக்ரவுண்டில் தான் இதெல்லாம் வெளியே வந்தது. கடைசியாக இந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேறிடுச்சு. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம அந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஃப்ரம் லா பேக்ரவுண்ட். ஸோ நான் சொல்கிறது மேபி தப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக இதை போயிட்டு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்சனலாக படிங்க. ஈவன் தமிழில் கூட அவைலபிள்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பட் தமிழில் கூட அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்களும் படித்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. பிளைண்டாக என்னை நம்பாதீங்க ப்ளீஸ். இதுதான் என்னோட ஒரே ரிக்வஸ்ட். நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரேன், அவள் தான், அதோட என்னோடய வேலை முடிஞ்சிடுது. அதை வந்து ஆத்தென்டிக்காக என்னன்னு பார்க்குறது வந்து உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களும் ஓனாக ரெஸ்பான்சிபிளாக அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம இப்போது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அதை பற்றி கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக டீட்டெயில் தேவையில்லை, நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒரு சில அந்த ரூல்ஸில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன்.
ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. நான் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, பிளைண்டாக என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்சனலாக படிங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட், உங்களோட ஓன் அசஸ்மெண்ட் எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பல் இருக்கும், அதாவது முன்னுரை சொல்லுவாங்க. முன்னுரை தானே, சரியாக தெரியல. ப்ரியாம்பல் ஆஃப் ஆக்ட் வந்து, இதோட ஆக்ட் வந்து, அண்ட் ஆக்ட் டு ப்ரொஹிபிட் conversion of any places of worship and to provide for the maintenance of religious character of any places of worship as it existed on the day of August 1947 and for matters connected therewith or incidental thereto. அதாவது 1947 ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறதையும் வந்து அதோட அதே சேம் அந்த அந்த ஸ்டேட்டஸ்லேயே இருக்கணுன்றது, அதை வந்து மறுபடியும் அதுக்கு கிளைம் பண்ணுறதோ இல்லை அதை மாற்றுறதோ வந்து தடை செய்கிறதுக்கு இந்த சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீஆம்பல். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தோட முதல் இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? இதில் டோட்டலாக 8 பார்ட் இருக்குது, வேறு பார்ட் 8 பார்ட். அதில் வந்து நான் 1 and 2 வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா 1 and 2 வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். அதாவது இதில் இந்த சப்போஸ் வர்ஷிப்னா என்ன, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்னா என்ன, அந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன், ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷன். இந்த வேர்ட்ஸ், இந்த ஃபுல் சட்டத்தில் எதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஸோ 1 and 2 வந்து டேரெக்டாக நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டுக்கு போயிடுறேன் டேரெக்டாக. தேர்ட் வந்து பார் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்ஸ். Bar of conversion of places of worships, no person shall convert any place of worship of any religious denomination or any section thereof into a place of worship of different section of the same religious denomination or of a different religious denomination or any section thereof. அதாவது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தை ஓன் இது சேஞ்ச் பண்ணுறதுனா கூட, அல்லது பார்ட்டாக, அதாவது இப்போ ஒரு ஏக்கரில் இருக்கிறதுல ஒரு 50% மாற்ற போகிறோம், 50% மாற்ற அப்படியே விட்டுறோம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பார்ட்டாவோ இல்லை வேறு மதம் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு ஹிந்து வந்து முஸ்லீமுக்கு இதில் கிளைம் பண்ணுறதோ இல்லை மாற்றுறதையோ, இல்லை முஸ்லீம் வந்து ஹிந்துவில் கிளைம் பண்ணுறதோ, இல்லை வேறு சீக்கு, ஜெயின், எல்லாத்துலேயுமே எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அதை வேற ஒரு மதம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து கிளைம் பண்ணுறதை இது டைரெக்டாக பேன் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது, தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து இதை சொல்லுது. அடுத்தது இப்போ நம்ம பார்ட் 4 பார்க்கலாம். பார்ட் 4ல் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து சப்செக்ஷன் மாதிரி 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்லுதுனாக்கா, 1947 August 15 அன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலம் எந்த மதத்தோடது இல்லை எந்த மாதிரி இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஃபஸ்ட்டு சப்செக்ஷன். அதுக்கப்புறமா செகண்ட் சப்செக்ஷனில் வந்துட்டு August 15, 1947 அந்த மாதிரி அந்த டைமுக்கு இருக்கிற அந்த பீரியடில் இருந்த, அதுக்கப்புறமா இருக்க, அதாவது அந்த டேட்லேருந்து இருக்கிற வழிபாட்டு தலத்தின் மதத்தன்மையை மாற்றுவது, அது பற்றி தேவையான எந்த ஒரு வழக்கு இல்லை சட்ட நடவடிக்கை எங்கே இருக்கிற நீதிமன்றத்துலையும், இதுக்கப்புறமா சப்போஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கேஸ் ஏதோ 1947 முன்னாடியிலேருந்தே பெண்டிங்கில் இருக்குன்னா மறுபடியும் அதை பற்றி புதுசாக ஒரு வழக்கு போட முடியாது. சட்ட நடவடிக்கை எதுவும் தொடங்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே இருந்த கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கிறத தவிர வேறு எதுவும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது, அது வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சட்டத்தின் தொடக்க தேதியில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள், மேல்முறையீடுகள் மற்றும் சட்டப்பூர்வ நடைமுறைகளை இது கட்டுப்படுத்தாது. அந்த டைமுக்கு எந்தெந்த கேஸ்லாம் கூட எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு இருந்ததோ அதை வந்து இது கட்டுப்படுத்தாது. இதுக்கப்புறமா தான் புதுசாக போட முடியாதுன்றது தான் ஒரு மெயின் பாயிண்ட்டு இந்த இதில். இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃபோர்த்து பார்ட்டில் வந்து 3வது சப்செக்ஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இது 3வது சப்செக்ஷனை வந்து நான் கொஞ்சம் தனியாக வச்சேன், ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய மேட்டர் இருக்குது. அதாவது இதுலேயும் தேர்டு சப்செக்ஷன்லேயே வந்து மறுபடியும் இன்னும் குட்டி செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்னு வச்சிங்களா, எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ரெஃபர்டு டு தி சைட் சப்செக்ஷன் விச் இஸ் அன் ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் ஆர் அன் ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆர் ரிமைன்ஸ் கவர்டு பை த ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஆர் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். 1958 ஒரு சட்டம் இருந்தது, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ். அதில் கவர் ஆகிற எந்த ஒரு இடத்தையோ இல்லை பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பையோ வந்து இது கட்டுப்படுத்தாது. ஏன்னா இது வந்து அது சம்பந்தமான நினைவு சின்னம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, புராதன வரலாற்று நினைவு சின்னங்கள். இப்போ உதாரணமாக நம்ம ராம் மந்திர் எடுத்திங்கன்னா அது புராதன சின்னம், கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு புராதன சின்னம். இப்போ ஒரு மதுரை கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நம்ம பரம்பரையில் வந்துட்டு பரம்பராவாக அது வழிபடுற இடம், நம்மளோட நம்பிக்கை அது.
ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அண்டர் ஆர்கியாலஜிலையும் இருக்குது ஒரு சில பாட்டெல்லாம் அவங்க ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சட்டம் வந்து தடுக்காது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எனி சியூட் அப்பீல் ஆர் அதர் ப்ரொசீடிங் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் ரெஃபர்டு டு சப்செக்ஷன் 2 ஃபைனலி டிசைடட் செட்டில்ட் ஆர் டிஸ்போஸ்ட் பை எ கோர்ட் ட்ரைபியூனல் ஆர் அதர் அத்தாரிட்டி பிஃபோர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். அதாவது எந்த ஒரு வழக்கு, மேல்முறையீடு இல்லை வேறு சட்ட நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கமிஷன் மாதிரி செட் பண்ணிவிட்டு, கமிஷன் அந்த ஜட்ஜெல்லாம் வச்சு ஒரு பெஞ்ச் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் வச்சு அது மூலமா எது ஒன்று டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த செகண்ட் சப்செக்ஷன். அதுக்கடுத்தது எனி டிஸ்பியூட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி சச் மேட்டர் செட்டில்டு பை த பார்ட்டிஸ் அமங்ஸ் தெம்செல்ஸ் பிஃபோர் சச் கமென்ஸ்மெண்ட். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், ரெண்டு சைடு இருப்பாங்க, எல்லா பிரச்சனையில ரெண்டு சைடு இருப்பாங்க. மேபி ஒரு வேற மதம், ரெண்டு மதம், அவங்களுக்குள்ளே வந்து எதனா தீர்த்துக்கினாங்க, அவங்களே உட்காந்து பேசி எதனா ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து இது எதுவும் தடுக்காது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது எனி கன்வர்ஷன் ஆஃப் எனி சச் பிளேஸ் எஃபெக்டட் பிஃபோர் சச் கமென்ஸ்மெண்ட் பை அக்விசன்சன்ஸ். அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்குள்ள முடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிலதை வந்து அந்த அந்த இடத்த வந்து மாற்றுறதுக்கு அவங்களோட பர்மிஷனோட, அதாவது ரெண்டு பார்ட்டியிலேருந்து ரெண்டு பேரோட பர்மிஷனும் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு மீனிங் இது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து எனி கன்வர்ஷன் ஆஃப் எனி சச் பிளேஸ் எஃபெக்டட் பிஃபோர் சச் கமன்ஸ்மெண்ட் விச் இஸ் நாட் liable to be challenged in any court, tribunal or any other authority being barred by limitation under law for the time being in force. எந்த ஒரு நீதிமன்றத்திலையோ இல்லை ஒரு கமிஷன்லையோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச்லையோ அது கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த மாற்றத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த சட்டம் அந்த மாதிரி போகிறதுக்கே வந்து இந்த சட்டம் தடுக்குது. அதாவது பர்சனலாக பேசி முடிவு எடுத்ததுக்கப்புறமா அவங்க போகலாம், அப்படி போனதுக்கப்புறமும் அது அந்த அந்த இடத்துல வந்து கொஸ்டின் பண்ணுறது வந்து இது தடுக்குது. ஓகேங்களா. இந்த ஃபிஃப்த் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அந்த டைமில் வந்து ராம் ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால சிம்பிளாக இது ஒரு ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் நாட் அப்ளை டு ராம் ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித். நத்திங் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஆக்ட் ஷால் அப்ளை டு த பிளேஸ் ஆர் places of worship commonly known as Ram Janma Bhoomi Babri Masjid situated in Ayodhya in the state of Uttar Pradesh and to any suit, appeal or other proceeding relating to the said place or the place of worship. அதாவது உத்தரப்பிரதேசில் அயோத்தியா ராம் ஜென்ம பூமியும் பாபர் மசூதியும் வந்து கேஸ் ரொம்ப ரொம்ப காலமாக நடந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸாக 78 இயர்ஸ் அந்த டைமுக்கு வந்து 60-70 இயர்ஸாக வந்து கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து இந்த சட்டம் வந்து எந்த ஒரு தடங்களும் படக்கூடாது, அதுக்கு இந்த சட்டம் வந்து பொருந்தாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த் பார்ட்லேயும் வந்து 3 சப்செக்ஷன் இருக்குது. இது வந்து மேஜராக வந்து பனிஷ்மெண்ட் பற்றி, அதாவது தண்டனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்ட். ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனில் பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 3. whoever contravenes the provision of section 3 shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years and shall also be liable to fine. அதாவது தேர்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் யாருன்னா மீறாங்கனாக்க அவங்களுக்கு 3 வருஷம் தண்டனை மற்றும் அபராதம் இது மூலமாக விதிக்க முடியும், அதாவது தண்டனை கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா செகண்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுதுனாக்கா, whoever attempts to commit any offense punishable under subsection 1 or to cause such offense to be committed and in such page 2 the places of worship Special Provisions Act 1991 attempt does any act towards the commission of the offense shall be punishable with the punishment provided for the offense. அது ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனில் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த முதல்ல சொன்னது வந்து அதாவது அந்த டைரெக்டாக வந்து அந்த இதில் பண்ணுறவங்க டைரெக்டாக போயிட்டு, இப்போ சப்போஸ் பாபர் மசூதி இடிச்சாங்கன்னா டைரெக்டாக போய் இடித்தவங்களை பற்றி அது சொல்லுது ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன். செகண்ட் செக்ஷனில் வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணாலே, அந்த மாதிரி யோசித்தாலும் ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து அந்த குற்றத்தை செஞ்சதாக கருதப்பட்டு அவங்களுக்கும் அந்த தண்டனை வழங்கப்படும். அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணாலே இந்த தண்டனை வழங்கலாம் அப்படின்றது செகண்ட் சப்செக்ஷன் சொல்லுது. தேர்ட் சப்செக்ஷன் வந்து whoever abuts or is a party to criminal conspiracy to commit an offense punishable under subsection 1 shall whether such offense be not committed in consequence of such abetment or in pursuance of such criminal conspiracy and notwithstanding anything contained in section 116 of the Indian Penal Code 45 of 1860 be punishable with the punishment provided for the offense. அந்த ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு டைரெக்டாக ஆக்ட் பண்ணுறவங்க. செகண்ட் சப்செக்ஷன் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க.
தேர்டில் வந்துட்டு இப்போ ஒரு மர்டர் செய்கிறாங்கன்னாக்கா அதுக்கு பிளானிங் பண்ணுறோ பின்னாடி இருந்து அவங்கள இனிஷியேட் பண்ணுறவங்களோ இல்லை அதில் பார்ட்டாக இருக்கிறவங்களோ அந்த குற்றத்தை செஞ்சாலும் செய்யலனாலும் அவங்க தூண்டுறதுனால இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குதுனாக்கா அதுக்கும் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதாவது பார்ட்னர் சொல்லுவாங்களே, ஒரு சிலர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அயோத்தியா இஷ்யூவில் வந்து அத்வானிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் மேலே வந்து குற்றம் இது பண்ணதை. அதாவது அவர் வந்து டைரெக்டாக வந்து ஆக்ட் பண்ணல. ரெண்டாவது வந்து அவர் அட்டம்ப்ட்டும் பண்ணல. அதாவது அவர் போய் இடிக்கிறதுக்கு ட்ரையும் பண்ணல. பட் அவர் பின்னாடி இருந்து அதை இனிஷியேட் பண்ணார், அதோட பார்ட்னராக இருந்தார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் சேம் தண்டனை வழங்கப்படும். இதுதான் இந்த பனிஷ்மெண்ட் செக்ஷன் 6th பார்ட். ஸோ டோட்டலாக நான் சொன்னதில் வந்து 6th பார்ட் வரலாம் வந்துட்டோம். இன்னும் 2 பார்ட் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த சட்டம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து 7th பார்ட் வந்து ஆக்ட் டு ஓவர் ரைடு அதர் எனாக்ட்மெண்ட்ஸ். அதாவது மற்ற சட்டத்துக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் அந்த கொஸ்டின் வந்தால் அந்த மாதிரி வரும்போது ஆக்ட் டு ஓவர் ரைடு அதர் எனாக்ட்மெண்ட்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷெல் ஹாவ் எஃபெக்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன்கன்சிஸ்டன்ட் therewith contained in any other law for the time being in force or any instrument having effect by virtue of any law other than this act. அதாவது இந்த சட்டத்தோட ரூல்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற ஒரு சிஆர்பிசி அந்த மாதிரி வேற சட்டத்துலேயும் இருந்தாங்க. அது கூட இதை வந்து அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருந்தாலும் இது வந்து மேபி பனிஷ்மெண்ட் மெத்தடில் இல்லை வேறு எதனா இருந்தாலும் இது வந்து செயல்படும், இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது 7th பார்ட். இந்த 8th பார்ட்டும் வந்து ரொம்ப பெரிய இது இல்லை. என்னென்ன வேர்ட்ஸ் யூஸில் எங்கெங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பழைய ஆக்டில் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 2nd 8th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை நமக்காக. அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கோர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பார்ட்டையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ டைரெக்டாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் வேறு யாருக்காவது வேறு நியூஸ்க்கு கூகுளெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்துட்டு சில புக்ஸ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதோட லீகல் ஆங்கிள்ஸ், அங்கே கோர்ட்டில் என்னென்ன வாதம் நடந்தது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் 2 சைடில் இருந்து எடுத்து வச்சாங்க, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்குறது. நம்பர் 1 வந்து நிலஞ்சன் முகோபாத்யாயான்னு ஒருத்தர் டிமாலிஷன்லேருந்து வெர்டிக்ட் ஆஃப் த டெம்பிள் வரலாம் அயோத்தியா பற்றி ஃபுல் கம்ப்ளீட், ஈவன் ஹைகோர்ட் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் 2 இடத்துலையும் நடந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எவ்ரி திங். ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தினால வந்து அயோத்தியா வந்து சிம்பிளாக இதுலேருந்து தனியாக இருந்தது. அதாவது இந்த சட்டம் வந்து எந்த பாதிப்பும் இல்லை. பட் செகண்ட் வந்து அந்த கியான்வாபி மந்திர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி வந்துட்டு விக்ரம் சம்பத் ஒரு சூப்பரான ஒரு புக் எழுதியிருந்தார், வெயிட்டிங் ஃபார் ஷிவான் அன்எர்த்திங் த ட்ரூத் ஆஃப் காஷிஸ் கியான்வாபி. எக்ஸலண்ட் புக்கு, அது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த இதில் வந்துட்டு இது ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்டிங், அது வந்து மோஸ்ட்லி சர்வே, அதாவது இது கிரிமினல் கேஸ் இல்லாமல் இந்த லேண்ட் டிஸ்பியூட்டுன்ற மாதிரியான கேஸாக கொண்டு போய் அதில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் 100% ஆகலை, பட் 100% சக்ஸஸ் ஆயிரும். ஸோ அது ஒரு டைப்பாக இந்த சட்டம் வந்து எஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த கோர்ட் கேஸும் வந்து தனியாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது கடைசியாக வந்து ராம் ஜென்மபூமி வந்து டிஸ்பியூட்ஸ் அண்ட் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கிருஷ்ண ஜென்மபூமி. மகேஸ்வரின்னு ஒருத்தர் சூப்பரான மலிக் மகேஸ்வரின்னு ஒருத்தர் சூப்பராக எழுதியிருந்தார். ஃபுல்லாக கம்ப்ளீட் லீகல் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கேம் விளாண்டாங்க, கூட யார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இந்த கேமில் இன்வால்வ் இருந்தாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த புக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆப்போசிட் சைடில் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட, அந்த இடம் அவங்களோடதுன்றது இல்லீகலாக கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ட்டு கேஸை முடிஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஒருத்தர் வந்து சீதாராம் கோயல். அவர் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா அவரோட லைஃப் ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் கிட்டத்தட்ட ஐ திங்க் 2000 டெம்பிள்ஸ் பற்றி ஃபுல்லாக நான் ஒரே ஒரு முறை தான் படித்தேன். ரொம்ப ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கும், 10 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அரௌண்ட் 2000 டெம்பிள்ஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. எங்கே இருந்தது, எந்த டைமுக்கு கட்டினது, எந்த கிங்கு கட்டினாரு, அதுக்கப்புறமா எந்த டைமில் வந்து அது டிமாலிஷ் பண்ணாங்க,
அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எக்ஸலண்ட் புக் அது. 3 வால்யூமில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. பட் இந்த டெம்பிள் சீரீஸில் வந்து ஒரு 3 வால்யூம் இருக்கும். ஒரு ஹிந்து டெம்பிள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், நான் ஸ்லைடில் போடுறேன் அந்த புக்ஸு நேமு, நீங்கள் பார்த்துங்க. ஸோ டெம்பிள் சீரியஸ் 1 and 2 அண்டு இஸ்லாம் ஹிந்து டெம்பிள்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இஸ்லாம் வர்சஸ் ஹிந்து டெம்பிள்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் கூகுளில் பார்த்துட்டு என்கிட்ட அந்த புக் இல்லை, ஒரு வால்யூம் மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கூகுளில் இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக படிங்க, படித்து புரிஞ்சுங்க. நான் சொன்னதில் எதனா தப்பு இருந்தால் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து லாயரும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பேச தெரிஞ்ச ஒரு ஆளும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுங்க, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் கொஸ்டின் பண்ணீங்க. அதனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இது கிட்டத்தட்ட எனக்கு 3 மாதம் ஆச்சு இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம். நடுவில் நம்ம சொந்த வேலையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய படிக்க வேண்டிய இருந்தது. அதே சமயத்தில் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கூட கேட்டேன். மேபி அவங்க அளவுக்கு என்னால் சொல்ல முடியல, பட் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பை பை. ஜெய் ஹிந்த்.